ஹலோ மக்களே, கருணா இந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சுகுணா தான் சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கிருபாகரனுக்கு தெரிஞ்சு சுகுணாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கிருபாகரன் கிட்ட அதிகாரிகளும் உங்க பொண்ணு மேரேஜை தடுத்து நிறுத்தின ஆளு இன்னும் வெளியிலே தான் சுத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கு கம்ப்ளைண்ட் வந்த போது உங்க பொண்ணோட மார்க் ஷீட் மட்டும் இல்லாம ஒரு லெட்டரும் தான் சேர்ந்து வந்தது. எனக்கு ஏதோ உங்க வீட்டில் உள்ளவங்க தான் ஏதோ ஒரு சதி பண்ணனால தான் சித்ராவோட மேரேஜ் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கிருபாகரன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தங்க தான். நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாதே. எல்லாத்துக்கும் இந்து தான் காரணமாக இருக்கும். கருணா நம்மளை சரியாக ஏமாத்திட்டா. கருணா தான் ஏதாவது ஒரு செய்து அந்த இந்துவை காப்பாற்ற சொல்லிட்டு கவுன்சிலரோட பேரை இப்படி சொல்லியிருப்பானோ அப்படின்னு கிருபாகரனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதை ரொம்பவே உறுதி செய்ய மாதிரி திவாகரும் நடந்துக்கிறாங்க. திவாகரும் எனக்கு ஏதோ இன்னும் சந்தேகமாகவே தான் இருக்குது. அந்த வீடியோ எவிடன்ஸை பார்த்தா நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். அன்னைக்கு அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட யாருக்கு போய் பேசினா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பொண்ணு தானே அந்த செயலை செய்ததாட்டு அந்த ஆள் சொன்னாங்க. யாரோ ஒருத்தங்களை காப்பாற்றதுக்காண்டி அந்த கண்ணு தெரியாதவர் ஏன் பொய் சொல்லியிருக்க கூடாது நம்ம கிட்ட அப்படின்னு திவாகரும் கிருபாகரன் கிட்ட சொல்லும்போது, கிருபாகரனும் நீ சொல்றது எல்லாமே சரியா தாண்டா இருக்கு. எனக்கு கூடிய சீக்கிரத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். அந்த சித்ராவோட மேரேஜை யாரு இப்படி தடுத்து நிறுத்தினாங்க, நான் மட்டும் ஜெயிலுக்கு போறக்கூடிய காரணமானவங்கள நான் இனி சும்மாவே விட போறதில்ல. சீக்கிரத்துல கண்டுபிடிச்சி ஆகணும்னு திவாகர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவாகரம் இதாண்டா சரியான சான்ஸ், எப்படியாவது யாரையாவது குடும்பத்தில் உள்ளவங்கள மாட்டி விட்டுலான்னு அதுக்காக தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருபாகரனுக்கும் சுகுணாவுக்கும் உள்ள மேரேஜ் ஆனிவர்சரி வரப்போகுது. இந்த ஆனிவர்சரியை சிறப்பாக நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. நம்ம சித்ராவும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது, சரி நீங்கள் நினச்ச மாதிரியே செய்யலாம், ஆனிவர்சரியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணலான்னு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தடபுடலாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் நம்ம சுகுணாவோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. அதில் அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட சுகுணா பேசுனது கரெக்டாக தெரியுது. அதை பார்த்த சுகுணா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இந்துவாக தான் இருக்கும். இந்து அன்னைக்கே இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்துட்ருக்கான்னு சொல்லிட்டு இந்துவை கூப்பிட்டு அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. இங்கே பாரு, நீ தானே இந்த செயலை செய்த, எனக்கு உனக்கு மேலே அப்போவே சந்தேகம் இருந்துச்சு. ஏன் இந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்க? இந்த குடும்பம் நல்லபடியாக தான் இருந்துச்சு. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அன்னையில இருந்து தான் இவ்வளோ பிரச்சனைகள். எங்கள் வீட்டு ஆம்பளைங்க எப்போவுமே எங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. அதை எல்லாத்தையுமே நாங்கள் எப்போவுமே மறந்ததே கிடையாது. ஆனால் நீ வந்த அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை. ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இந்துவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்துவோ சுகுணாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவங்களை எப்படியாவது காப்பாற்றன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா இந்த வீடியோ ஆதாரம் யார் லீக் பண்ணாங்கன்னே நம்ம இந்துக்கு தெரிய மாட்டேங்குது. இந்துவும் ஜெயந்திக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ஜெயந்தியும் இந்து இனிமே இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது அப்படி சொல்லும்போது திவாகரோட கையில் அந்த வீடியோ எவிடன்ஸ் மாட்டிடுது. எப்படியாவது கிருபாகரனோட கண்ணில் இந்த வீடியோ ஆதாரம் சிக்கக்கூடாதுன்னு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு கட்டத்தில் திவாகர் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிருபாகரன் கிட்ட அந்த வீடியோவை காட்டிடுறாங்க. நம்ம கிருபாகரன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தூரத்துலேருந்து பார்த்துருந்த சுகுணா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏதோ ஒரு வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. அப்போ இது கண்டிப்பாக நம்ம உள்ள வீடியோவை தான் இவங்க பார்த்துட்டாங்க போல அப்படி சொல்லிட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் மல்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த கிருபாகரனும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு எப்படி துரோகம் பண்ணதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு, அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகுணாவை சரியாக கேட்கும்போது சுகுணாவும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து எல்லாம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த செயலை நான் செய்துட்டேன். சித்ராவுக்கு அந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. பாவாவா, அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் சரியான ஆள் கிடையாது. கதிர் சரியான ஃப்ராட் ஆனாலும் அதனால தான் எப்படியாவது சித்ராவை இந்த கல்யாணத்துலேருந்து காப்பாற்றுற சொல்லிட்டு உங்களை எதிர்த்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு கதறி அழும்போது இதை பார்த்த சித்ராவே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அம்மா நமக்காண்டி இவ்வளோ பெரிய செயல் செய்திருக்காங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கிருபாகரன் சும்மா விடுவாங்களா? சுகுணாவை அடித்து வெளுத்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கே நீ இப்படி துரோகம் பண்ணிட்டு
வீட்டில் இருக்கக்கூடிய நீயே இப்படி பண்ணிட்டிய சுகுணா, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இந்த மாதிரி பண்ணதுக்கு உனக்கு யார் சொல்லி தந்தா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது ஜெயந்தி இந்து அதை தடுக்கும் போது கிருபாகரனை விடுற மாதிரி இல்லை, சுகுணா இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இவளை மாத்துறது எல்லாமே நீங்கள் தான், இன்னைக்கு நீங்கள் இவளுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தீங்களோ அதனால தான் இப்படி ஆயிட்டு. டே கர்ணா, இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருபாகரனை ஒரு பிளான் பண்ணி சுகுணாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த இந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்துவும் நடந்தது எல்லாம் சொல்லி விலாவரியா கதிர் மேலே உள்ள தப்பு குற்றச்சாட்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கிருபாகரன் கேட்குற மாதிரி இல்லை.